உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப நீ கல்பனாம வீட்டுல வசதியா வாழறதுக்கும் நாங்க தான் காரணம். அதையெல்லாம் நீ மறந்துட்டு மனசாட்சியே இல்லாம பேசுற. அவ சரியா தானே பேசுறா. ஸ்வேதா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? வேற நடுவுல யோ, நெஞ்சு வலிக்குதுயா, கொஞ்சம் பேசாம இரு. ஸ்வேதா, நேத்து வந்த கல்பனாமா உனக்கு சாமினா நாங்க உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க. அத்த சாமிக்கும் மேல நாங்க ஒண்ணு உன் வாழ்க்கை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் சொல்லல. பூமிகாவுக்கு அவ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் தான் இப்படி பண்ண சொல்றோம். நானும் பாட்டியும் கல்பனாமா கிட்ட அவ்வளவு அவமானப்பட்டோம். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம இருந்தோம். அதெல்லாம் யாருக்காக ஸ்வேதா தாங்கிட்டு இருந்தோம்? எல்லாம் உனக்காக தானே. இங்க பாரு ஸ்வேதா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பாட்டி சொல்றத கேளு. ஸ்வேதா, ரொம்ப யோசிக்காத. நீ பண்ண போற இந்த டிராமாவால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நாங்க பொறுப்பு. இல்ல கண்மணி அம்மா, என்னால முடியாது. நீங்க என்ன வளர்த்தவங்க. கல்பனா ஆத்தா அந்த குடும்பம் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு நீங்களும் முக்கியம்தான். இருந்தாலும் இதை என்னால பண்ண முடியாது. துரோகி, பச்சை துரோகி நீ. கண்மணி அவ்வளவு சொல்ற, அப்ப கூட நீ மனசு இறங்கல. எனக்கு புரிஞ்சு போச்சுடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ பணக்கார வீட்டுக்கு மருமகள் ஆனதும் எங்களை எல்லாம் கழட்டி விட்டுட்டல. எங்களை ஏனியா யூஸ் பண்ணி மேலே ஏறி வந்துட்டு இப்ப அந்த ஏனிய மனசாட்சியே இல்லாம எட்டி உதச்சிட்டல. எங்களை விட உனக்கு உன் அத்தை தான் முக்கியமா? போடி போ, என் மூஞ்சிலேயே முழிக்காத. நான் செத்தா கூட என்ன நீ பார்க்க வராத, போ. என்ன இவ நிப்பான்னு பார்த்தா போறா? என்ன பாட்டி இப்படி ஆயிடுச்சு? ஸ்வேதா நிப்பான்னு பார்த்தா போறா. அவளை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாதா? என்ன இது, இவளுங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாளுங்க. வாய் வார்த்தையெல்லாம் வேலைக்காகல, உடனே செயல்ல இறங்கிட வேண்டியதுதான். அப்படின்னா இப்ப பாரு. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதே. ஐயோ அத்தை, என்னாச்சு? ஐயோ அத்தை, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா அத்தை? கண்மணி, அது நெஞ்சு வலி இல்ல, வாய்வு பிடிச்சுக்குச்சு. மரகதம், உன்னை ஓவரா உள்ள சாப்பிடாதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? பூமிகா, இந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. இல்லாட்டி கவுண்டர் போட்டே காரியத்துக்கு எடுத்துருவாரு. ஐயோ பாப்பா, என்ன வாங்கல. எங்கம்மா நீங்க வாங்க சொல்றேன். போயா. ஐயோ அத்தை, பாருங்க. ஐயோ அத்தை, அத்தை என்னாச்சு? ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே. ஐயோ அத்தை. அம்மா ஸ்வேதா வர வர. ஐயோ பாட்டி, என்னாச்சு பாட்டி? அத்தை, ஐயோ அத்தை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை. ஐயோ நெஞ்சு வலிக்குதே, ஐயோ எரியுதே, ஐயோ நெஞ்சு வலிக்குதே, ஐயோ நெஞ்சு வலிக்குது பாட்டி, ஐயோ நெஞ்சு வலிக்குது பாட்டி. ஐயோ ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு பாட்டி? ஐயோ, உன்னாலதான் என் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு. எதிர்த்து பேசி இப்படி பாட்டிக்கு தலைவலி வர வச்சுட்ட. நெஞ்சு வலி, நெஞ்சு வலி வர வச்சுட்ட. போடி வெளிய. என் பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பூமிகாமா, நான் எதுவும் ஓடினா பாட்டி. அம்மா, ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குதே. அத்தை, ஐயோ அத்தை, பாத்து அத்தை. ஐயோ அத்தை, பாத்து, ஐயோ பாத்து பாத்து பாட்டி, மெதுவா முடியலம்மா, மெதுவா வாங்க. பாட்டி, நெஞ்சு வலிக்குது. பாத்து பாட்டி. பூமிகா, நெஞ்சு வலிக்குதுடி. பாட்டி, ஏய் பாத்து போ, வாங்க மெதுவா. மேடி, மேடி. எஸ் மாம். மேடி, நீ ஸ்வேதா கூட ட்ரைனிங் போனப்போ டீச்சர் கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு படத்தை வரைஞ்சு காட்டினியாமே,
அந்த பொண்ணு சின்ன வயசுல காணாம போன டீச்சரோட பொண்ணா? நீ அந்த பொண்ணை எங்க பார்த்த? சொல்லுப்பா, எங்க பார்த்த? ஏன்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ வரைஞ்ச அந்த டிராயிங்ல இருந்த பொண்ணு யாரு? ஏன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்ன சொல்ற நீ? அப்போ ஸ்வேதாவியா நீ வரைஞ்ச? அத்தை, என்னன்னு தெரியல, ஸ்வேதா ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா. ஸ்வேதா அழுதுட்டு இருக்காளா? டேய், அப்போ நீ பொண்டாட்டின்னு ஸ்வேதா அழுதுட்டு இருக்கத பத்தி தான் சொல்ல வந்தியா? தல்ல. ஸ்வேதா, என்னம்மா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அழாத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. டோன்ட் கிரை பொண்டாட்டி. ஏமா, அம்மாவையும் பாட்டியும் பார்க்க போனியே, அங்க ஏதாவது பிரச்சனையா? பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அத்தை. ஐயோ, பாட்டிக்கு நெஞ்சு வலியா? என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, நான் இது வரைக்கும் பாட்டியையும் கண்மணி அம்மாவையும் எதிர்த்து பேசினதே இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன அறியாமலே நான் பாட்டியை எதிர்த்து பேசிட்டேன். பாட்டியால அதை தாங்கிக்க முடியாம அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. என்ன சொல்ற இவ? கண்மணி அம்மாவும் பூமிகா அம்மாவும் என்னாலதான் பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன திட்டிட்டு பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, நான் பாட்டிய எடுத்துரிச்சு பேசிருக்க கூடாது. என்னாலதான் பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. பாட்டிக்கு அப்படி ஆனதோ எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அத்தை. நீ அழாதம்மா. உன் பாட்டியை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? எனக்கு தெரியல அத்தை. சரி, நாம அதை பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பு, நாம போய் உன் பாட்டியை பார்க்கலாம். ஐயோ இல்ல, பூமிகா அம்மா என்ன பாட்டிய பார்க்க வரக்கூடாதுன்னு திட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா கூட பூமிகா அம்மா என்ன பாட்டிய பார்க்க விட மாட்டாங்க அத்தை. அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிட முடியாது. பூமிகாவுக்கு அவங்க எப்படி பாட்டியோ அதே மாதிரி உனக்கு அவங்க பாட்டி தான். அவங்கள போய் பாக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் பாட்டி கூட உன்னை சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு. நீ கிளம்பு, போலாம். மாம், my பொண்டாட்டி is crying. I kill பூமிகா. ஐயோ மேடி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீ போமா, நீ போய் முகத்தை கழுவிட்டு வா, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். அத்த, டெபாசிட் சார்ஜ், பெட் சார்ஜ், அது இதுன்னு இப்ப வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 30,000 ரூபாய் பில் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவு வரப்போகுதுன்னு வேற தெரியல. அத்த, ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்தாலே எனக்கு உண்மையாவே நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. இது இப்படியே போனா நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் அத்த. கண்மணி, சும்மா செலவுக்கெல்லாம் பயப்படாத. நாம இப்ப பண்ற செலவெல்லாம்
பூமிகா கல்யாணத்துக்காக நாம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். பூமிகா கௌதம் கல்யாணம் முடிஞ்சதும் இதையெல்லாம் நம்ம பல மடங்கா திருப்பி எடுத்துடலாம். ஆமா அத்தை. இப்ப எதுக்கு நீங்க ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க? எல்லாம் காரணமாத்தான். ஸ்வேதாவை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவ மனசுல குற்ற உணர்ச்சியை விதைக்கணும். நம்மள வளர்த்த பாட்டி கண்மணி அம்மா பூமிகாவுக்கெல்லாம் நாம எதுவுமே செய்யலன்னு நினைக்க வைக்கணும். பூமிகா கௌதம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மட்டும்தான் பாட்டி கண்மணி அம்மா பூமிகா அக்காவுக்கு நாம திருப்பி செய்யற நன்றி கடன்னு அந்த ஸ்வேதாவுக்கு நம்ம தோண வைக்கணும். அதுக்கு தான் இந்த டிராமா எல்லாம். சரி பாட்டி, உங்க பிளான் தான் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா என்ன பாக்குறதுக்கு அலறி அடிச்சிட்டு ஓடி வருவா பாரேன். அப்ப அவகிட்ட நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஸ்வேதா, எனக்கு எல்லாமே நீதான், எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் என் கூடவே நீ இரு அப்படி இப்படின்னு பாசமா பேசி அவளை என் கூடவே ஒரு 10 நாள் தங்க வைக்க போறேன். அந்த 10 நாள்ல அந்த ஸ்வேதா மண்டைய நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி அவளை முழுசா நம்ம பக்கத்துக்கு மாத்த போறோம். அதுக்கப்புறம் ஸ்வேதாவை வச்சு கல்பனா அம்மாவுக்கு லாக் அடிச்சு பூமிகா கௌதம் கல்யாணத்தை ஜாலியா நடத்த போறோம். அப்ப பாரு. நல்ல ஐடியா அத்தை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாட்டி, வெளிய சத்தம் கேக்குது பாட்டி. ஸ்வேதா வரா போல. ஐயோ, இது எங்க வைக்கிறது? ஐயோ, இந்த அடடடா, என்ன வெயில், என்ன வெயில். இவரா? ஐயோ, இந்தா. ஏயா 16 டிகிரி செல்சியஸ்ல ஏசி ஓடிட்டு இருக்கு, என்ன வெயில் என்ன வெயில்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? யோ, உன்னதான் வீட்டுக்கு போன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கே திரும்பவும் இங்க வந்த? வீட்டு சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன். வீட்டு சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்ட, வாழ்க்கையே வாழ மறந்துட்ட. சரி சரி, சாவி அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு போ. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் கிளம்பத்தான் போறேன். சும்மா திட்டிக்கிட்டே இருக்காத. சாதாரணமா வாய்வு பிடிச்சதுக்கு சுடுதண்ணி வச்சு குடிச்சா சரியா போயிடும். அதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்க. நான் சொன்னா யாரு கேக்குறீங்க? நான் சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. சொன்னாலும் சொல்லனாலும் நீ பைத்தியக்காரன் தான். பைத்தியக்காரன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சாவி எடுத்துட்டு கிளம்பு, போ. மேடம், என் பேரு கல்பனா. இங்க மரகதன்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்கள நான் பார்க்கணும். எந்த ரூம்? ஹலோ மேடம், நான் ரிசப்ஷன்ல இருந்து பேசுறேன். உங்களை பார்க்க கல்பனான்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள அனுப்பலாமா? அம்மா, பாட்டி, நாம நினைச்ச மாதிரி ஸ்வேதா, கல்பனா ஆண்டி எல்லாரும் வந்துட்டாங்க. ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? என்ன கேள்வி? வர சொல்லு. யோ, முந்திரி கொட்டை, உன்னையா கேட்டாங்க? நீ வர சொல்லு. அனுப்பி வைங்க மேடம். ஓகே மேடம். மேடம், உங்களை வர சொல்றாங்க. ரூம் நம்பர் 207. அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. அந்த பக்கமா? ஆமா. வாங்க. கண்மணி, பூமிகா, பாட்டி, நீங்க 2 பேரும் சோகமா வெளியில போய் நில்லுங்க. நான் பெட்ல உடம்புக்கு முடியாத மாதிரி படுத்துக்கிறேன். ஏன் மரகதம், உனக்கு உண்மையிலே உடம்பு முடியல தானே? அப்படியே உடம்பு முடியாத மாதிரி படுத்துக்கிறேன்னு சொல்ற? யோ, முடியாத மாதிரி இருக்கும்போது முடியாத மாதிரி தான் படுத்துக்கணும். நீங்க 2 பேரும் வெளியில போங்க. போங்க. யோ, நீயும் வீட்டுக்கு கிளம்பியா? சம்மந்தி வந்ததும் பாத்துட்டு போயிடுற மரகதம். சம்மந்தி என்ன திருவாரூர் தேரா பாத்துட்டு போறதுக்கு? போயா. முடியாது, நான் பாத்துட்டு தான் போவேன். ஐயே, இந்த ஆள் இம்ச தாங்க முடியலையே. இங்க பாரியா,
சம்மந்தி அம்மா வந்துட்டு போற வரைக்கும் நீ வாயவே திறக்க கூடாது. பேசாம ஒரு ஓரமா நில்லு, இல்லன்னா பத்திரக்காளியா நான் மாறிடுவேன். ஜாக்கிரதை. இனி என்ன மாறுறது? இப்பவே நீ பத்திரகாளி மாதிரி தான் இருக்க. ம். ம். இங்க பாரு, பதட்டப்படாத. உன் பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாத, கவலைப்படாத. ம்? அம்மா ஸ்வேதா வரா, சுகமா இருக்கிற மாதிரி நடி. கண்மணிமா, வா ஸ்வேதா, வாங்க சம்பந்தி. எப்படி இருக்காங்க? அந்த கொடுமையை எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? நீங்களே போய் பாருங்க. போ, உள்ள போ. வாங்க சம்பந்தி. ஆ, பாட்டி பாட்டி. என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? பாட்டி வாமா ஸ்வேதா, நீ எப்ப வருவன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக என் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். மரகதம், பயப்படாத. வாயு தொல்லைக்கெல்லாம் உயிர் போயிடாது. அம்மா, தாத்தா நம்ம பிளான கெடுத்து விட போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த மனுஷன் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு போனாலும் போக மாட்டேங்கிறாரு. இம்ச பிடிச்சவரு. என்ன எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? யூ கேன் கண்டினியூ. வாங்க சம்பந்தி, வாங்க. உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? சம்பந்தி, அத்தைக்கு இவ்வளவு நேரம் இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வேதாவை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் தேவையில்ல. டாக்டர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்க? ஒரு 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஏசி இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. காலம் கெட்டு போச்சு. ஒரு மூச்சு பிடிச்சதுக்கு 10 நாளா வைத்தியம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஐயோ, என்னடி உங்க தாத்தா பழைய ஓட்ட டேப் ரெக்கார்ட் மாதிரி உளறிக்கிட்டே இருக்காரு. இவரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. மூச்சு பிடிச்சிருக்கா? யாருக்கு சம்பந்தி? இந்த அத படுத்திருக்கால என் பொண்டாட்டி மரகதம், அவளுக்கு தான். ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ அம்மா. பூமிகா, இதுக்கு மேல உன் தாத்தா உள்ள இருந்தா தாங்காது. அவரை எப்படியாவது பேசி உடனே வெளியே கூட்டிட்டு போயிடு. சரிம்மா. என்ன சம்பந்தி சொல்றீங்க? வாயு பிடிப்பா? உங்க வைஃபுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. நெஞ்சு வலியா? மரகதம், உனக்கு நெஞ்சு வலியா? மாமா, தாத்தா, நான் சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. நீங்க வாங்க போலாம். இரு பூமிகா, சம்பந்தி வந்திருக்காங்கல்ல, பேசிட்டு வந்துடுறேன். தாத்தா, நீங்க ஆண்டி கிட்ட வந்து கூட பேசிக்கலாம். நீங்க வாங்க, முதல்ல வாங்க. சரிங்க சம்பந்தி, நான் போயிட்டு வந்து முழு விவரத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். மாமா, 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 நீங்க முழு விவரத்தையும் அப்புறமா சொல்லலாம். முதல்ல போய் டாக்டரை பாருங்க. போங்க 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 போங்க. டாக்டர் எங்கம்மா? வாங்க தாத்தா, வாங்க போலாம். வாங்க. அது ஒண்ணுல சம்பந்தி, அத்தைக்கு நெஞ்சு வலின்னு தெரிஞ்சா மாமா அப்படியே படப்படன்னு ஆயிடுவாரு. அதனால வாயு தொல்லைன்னு பொய் சொல்லி வச்சிருக்கோம். ஓ அப்படியா? ஆ, சரி சரி. நல்ல வேளை, கல்பனாமா நம்ம கண்மணி சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்க. அப்புறம் சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும். விண்ணப்பமா? என்ன விண்ணப்பம் கேக்குறீங்க? இல்ல, அத்தைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் 10 நாளைக்கு நான் இங்கதான் இருக்கணும். அந்த 10 நாளும் வீட்ல பூமிகா தனியா தான் இருப்பா.
வயசு பொண்ண தனியா வீட்ல விட பயமா இருக்கு. அதான் பூமிகாவுக்கு துணையா ஸ்வேதா இருக்கலாமான்னு கேட்டேன். இல்ல சம்பந்தி, மாதவன் ஸ்வேதாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். பூமிகாவுக்கு துணையா உங்க வீட்டுக்கு ஸ்வேதா வரேன்னு சொன்னா மாதவ அடம் பிடிச்சு அப்புறம் ஸ்வேதா கூட தான் இருப்பேன்னு சொல்லுவான். மாதவனும் கூட வருவானா? வந்தா வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவானே. அம்மா, நீ இங்கே உட்காரு, நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வரேன். சரி.